மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூரை விட்டு திரும்பிய 60,000 வடமாநில தொழிலாளர்கள். ஓபி டெவலப் ஆயிடுச்சு. அண்ணாமலை ஹாப்பி. திருப்பூரில் தங்கி பணிபுரிந்த 60,000 உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்கள் தங்கள் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதால் அங்கு திரும்பிச் சென்று விட்டதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். வேலூரில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, பிரதமரின் வீடு திட்டம் மூலமாக 26,764 பேருக்கு வீடு, 2,12,528 வீடுகளில் குழாயில் குடிநீர், 1,12,423 வீடுகளில் இலவச கழிப்பறைகள், 1,09,604 பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு, 14,256 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு, 59,603 விவசாயிகளுக்கு PM கிசான் கௌரவ நிதியின் மூலம் வருடம் 6,000 ரூபாய் முத்ரா கடனுதவி, 6,478 கோடி ரூபாய் என வேலூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டங்களால் லட்சக்கணக்கானோர் பயனடைந்துள்ளனர். திருப்பூர் பகுதியில் மட்டும் 60,000 உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் திரும்பிச் சென்று விட்டதாக செய்திகள் வந்துள்ளன. அவர்கள் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்து மக்கள் திரும்பிச் செல்கிறார்கள். இத்தனை ஆண்டுகளாக திமுக தலைவர்கள் வடநாட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது வேலைக்கு ஆள் கிடைக்காமல் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி பாதிக்கப்படும். இது தொடர்பாக உற்பத்தி நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி தொழிலாளர்கள் வெளியேற்றத்தை குறைக்க என்ன வழி என்பதை திமுக அரசு ஆலோசிக்க வேண்டும். தமிழக அமைச்சர்களின் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நடக்கிறது. இவர்களால் எப்படி தமிழகத்தை முன்னேற்ற முடியும்? ஆட்சிக்கு வந்து 31 மாதங்களில் அனைத்திற்கும் விலையையும் வரியையும் ஏற்றிவிட்டார்கள். மத்திய அரசு வழங்கும் நிதியில் திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறதே தவிர திமுக அரசு வெறும் வரிப்பணம் எங்கு செல்கின்றது என்பது தெரியவில்லை. புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்து நிதி கொடுத்தது மத்திய அரசு. அதை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்று பெயர் மட்டும் மாட்டியிருக்கிறார்கள். ரேஷன் கடையில் வழங்கப்படும் அரிசியின் விலையில் 32 ரூபாய் மத்திய அரசும் 2 ரூபாய் மாநில அரசும் கொடுக்கிறது. ஆனால் அதையும் திமுக கணக்கில் எழுதிக் கொள்வார்கள். 60 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நிலவும் ஜாதி, ஊழல், குடும்ப அடாவடி அரசியல், இவை நான்கையும் ஒழிக்க ஒரே மருந்து நரேந்திர மோடி. அவரது ஊழலற்ற நல்லாட்சியை எதிர்த்து சுயநலவாதிகள் ஹிந்தி கூட்டணி தொடங்கியிருக்கிறார்கள். இன்று ஹிந்தி கூட்டணியில் சிதறிக் கொண்டிருக்கின்றது. நமது தேசிய ஜனநாயக கூட்டணி காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகளாக உருவாக்கியிருந்த நக்சல் பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, ராமர் கோவில், ஆர்டிகல் 370 என அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு வருகின்றது. உலக பொருளாதாரத்தில் தற்பொழுது 5வது இடத்தை பிடித்திருக்கிறோம். வரும் 2028ஆம் ஆண்டு உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாகவும், 2047ஆம் ஆண்டு முதல் பொருளாதார நாடாகவும் நமது நாடு முன்னேறும் என்று தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.